Hello student, I am Jansi Mathematics. இன்னைக்கு mensuration chapter 7 exercise 7.3 third sum பார்க்க போறோம். question பாருங்க. From a solid cylinder whose height is 2.4 cm and the diameter 1.4 cm, a cone of the same height and the same radius is curved out. Find the volume of the remaining solid to the nearest centimeter cube. அதாவது ஒரு சிலிண்டர் இருக்கும், சாலிட் சிலிண்டர் இருக்குதான், அதோட ஹைட்டு வந்து ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2.4 சென்டிமீட்டர் ஹைட்டு கொடுத்துட்டாங்க. அதோட டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.4. ஸோ ஃபுல்லாக இருக்குது டயாமீட்டர் 1.4, அதில் பாதி வந்து 0.7. என்ன பண்ணுறாங்களாம், அதே சேம் ஹைட்டு சேம் டயாமீட்டரில் என்ன பண்ணுறாங்களாம், ஒரு கோன் ஷேப் என்ன பண்ணுறாங்களா அந்த சிலிண்டர்லேருந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. பாருங்கள், இப்படி கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ அதை எடுத்துகிட்ட பிறகு மீதி இருக்கிற ரிமைனிங் சாலிடோட வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ சமக்குள்ளே போகலாம். ஸோ என்னென்னா கட் பண்ணி எடுக்கிறாங்கன்னா அப்போ மைனஸ் தான் பண்ணணும். ஸோ வால்யூம் ஆஃப் ரிமைனிங் சாலிட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வால்யூம் ஆஃப் ரிமைனிங் சாலிடுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு போர்ஷன்லேயே இருக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ சிலிண்டர் ஷேப்பில் ஹைட்டு வந்து எவ்வளோனா 2.4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, டயமீட்டர் 1.4 சென்டிமீட்டர், அப்போ ரேடியஸ் வந்து என்னென்னா 0.0 சென்டிமீட்டர் வரும். நெக்ஸ்ட்டு கோன் ஷேப்லேயும் ஹைட் என்னென்னா அதே 2.4 சென்டிமீட்டர் தான் வரும். அதுலேயே டயாமீட்டர் வந்து 1.4 சென்டிமீட்டர், ரேடியஸ் அப்போ என்ன வரும்னா 0.7 சென்டிமீட்டர். ஸோ எல்லாத்துலேயுமே எல்லாமே காமனாக சேமாக வந்துருக்கு. சரிங்களா? இப்படி இருக்கும்போது இப்போ வந்து இந்த சிலிண்டர்லேருந்து இந்த கோன் ஷேப்பை வந்து வெட்டி எடுக்கிறாங்க. கர்வ்ட் அவுட்னா வெட்டி எடுக்கிறாங்க. அப்போ ரிமைனிங் சைடு கேட்குறாங்க. அப்போ வெட்டி எடுக்கலாம் மைனஸ் பண்ண போகிறோம். எதுலேருந்து மைனஸ் பண்ண போகிறோம்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர்லேருந்து. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் மைனஸ் வால்யூம் ஆஃப் கோனை தானே கட் பண்ணி எடுக்கிறாங்க. சிலிண்டர் தான் பெரிய ஷேப்பு, அதுலேருந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா πr²h, வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா 1/3 πr²h. ரெண்டுமே காமன் வேல்யூவாக இருக்குதுன்னா நம்ம πr²h காமன் எடுத்துக்கலாம். ஸோ πr² காமன் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா 1 இருக்கும், இங்கே வந்து என்ன இருக்குன்னா 1/3 தான் இருக்கும். சரிங்களா? ஸோ பை வேல்யூ வந்து 22/7, ஆர் வேல்யூ ரெண்டுத்துலேயுமே ரேடியஸ் வந்து 0.7 அதுதான் வந்துருக்குது. இதுதான் எப்படி வேணாலும் 0.7 போட்டுக்கலாம். 0.7 இன்ட்டு ஹெச் வந்து எவ்வளோனா 2.4. ஸோ இன்ட்டு 2.4. ஸோ 1 - 1/3. ஸோ 22/7 into 0.7 into 0.7 into 2.4. இதுக்கு 3 1s are 3, 3லேருந்து 1 போச்சுன்னா ஸோ 2/3 வரும். ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணாக்கா 1 7 7 0.1. வேறு எதையும் கேன்சல் பண்ணால் இது கேன்சல் பண்ணால் 8 3 24, அப்போ 0.8 இவ்வளோதான் இருக்குது. ஸோ மீதி இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ 22 into 0.1 into 0.8 into 2. ஸோ 22 2s are என்ன வரும்னா 44. இது வந்து 0.8 0.1 மல்டிப்ளை பண்ணால் 8000 ஒரு டிஜிட் இங்கே ஒரு டிஜிட், அப்போ 2 டிஜிட் வரும். அப்போ 0.08 வரும். ஸோ 0.08 கூட 44 மல்டிப்ளை பண்ணிங்க 8 4s are இன்ட்டு இந்த ஒரு 0.7 இருக்குது, இன்ட்டு 0.7 இருக்குது. 0.08 கூட 0.7 மல்டிப்ளை பண்ணுங்க 8 7 0 0 0 0 6 5 0 0. ஸோ உங்கள் 1 இங்கே 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா 0.44 இன்ட்டு 0.056 வரும். ஸோ இது திரும்பி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.056 into 44 மல்டிப்ளை பண்ணுன்னா 6 4s are 24, ரிமைண்டர் 2, 5 4s are 20, இப்போ 22 0 திரும்பி ஒரு 44 அதே தான் வரும். 4 2 2 0, இப்போ 4 6 4 2 0
3 digit தள்ளி 1 2 3 அப்போ எங்கே வருது? அப்போ 2.464 சென்டிமீட்டர். இதுதான் என்னென்னா வால்யூம் ஆஃப் ரிமைனிங் சாலிட். வால்யூம் ஆஃப் ரிமைனிங் சாலிட் எவ்வளோண்ணா? 2.464 சென்டிமீட்டர் கியூப். அவ்வளோதான் அந்த சம். தேங்க்யூ.